சென்னை அடையாறு முகத்துவாரத்தில் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளாததால் மணல் திட்டு மலை போல குவிந்து நீரோட்டம் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. அதேபோல முகத்துவாரத்திலிருந்து கோட்டூர்புரம் வரை கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் வினிஷ் சரவணன் வழங்கியிருக்கும் தகவல்களை பார்ப்போம். அடையாறு முகத்துவாரம் பகுதியில் தூர்வாரக்கூடிய பணிகள் முறையாக மேற்கொள்ளாத காரணத்தினால் மணல் திட்டுக்கள் மலை போல குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். நாம் இருக்கக்கூடிய பகுதி பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம், அடையாறு முகத்துவாரம் பகுதி. இந்த அடையாறு ஆற்றை பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டம் ஆதனூரில் தொடங்கி பட்டினப்பாக்கம் வரை சுமார் 42 கிலோமீட்டர் வரை நீளமாக பயணிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இடத்தை பொறுத்து 50 முதல் 450 மீட்டர் வரை அகலமுடைய இந்த ஆற்றில் அதிக அளவில் கழிவுநீர் கலப்பதால் நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் கொசுத்தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக கரையோர பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதேபோல ஆற்று நீர் கடலில் கலக்கக்கூடிய முகத்துவார பகுதி 1 கிலோமீட்டர் அகலமுடையது. இதில் 400 மீட்டர் அகலத்தில் நீரோட்டம் நிலத்திற்குரிய வகையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஆற்றை பொறுத்தவரை மே மாதத்தில் பருவமழைக்கு முன்பாக 400 மீட்டர் அகலம் மற்றும் 1.5 மீட்டர் ஆழத்தில் உறிஞ்சக்கூடிய இயந்திரம் மூலமாக மணல் திட்டுகள் அகற்றப்படும். பிற மாதங்களில் கடல் சீற்றத்தை பொறுத்து தேவைக்கு ஏற்ப பொக்லைன் இயந்திரம் மூலமாக மணல் அகற்றக்கூடிய பணி மேற்கொள்ளப்படும். ஆனால் கடந்த மாதம் இந்த பணி நடைபெறவில்லை. முந்தைய ஒப்பந்தம் ஏப்ரல் மாதத்துடன் முடிவடைந்ததால் புதிய ஒப்பந்தம் வழங்கப்படவில்லை என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 400 மீட்டர் அகலத்தில் 10 மீட்டர் அடி வரை மணல் குவிந்து ஆற்று நீர் கடலில் கலப்பது தடைப்பட்டுள்ளது. இதனால் முகத்துவாரம் பகுதியில் இருந்து கோட்டூர்புரம் வரை கழிவுநீர் தேங்கி கொசு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பந்தம் முடிந்ததால் மே மாதத்திற்கான பணியை மேற்கொள்ள முடியவில்லை. இதனால் குறைந்தபட்சம் 20 லட்சம் ரூபாய் செலவில் நிதி தேவைப்படுகிறது. 1 மாத காலத்திற்குள் அனைத்து பணிகளையும் முடித்து முறையாக தூர்வாரப்படும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பருவமழைக்கு முன்பாக முறையாக தூர்வாரக்கூடிய பணி மேற்கொண்டால்தான் இங்கு நீரோட்டம் தடைபடாமல் எளிதாக ஆற்று நீர் கடலில் கலக்கக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய வசதி செய்யப்படும். அது அடிப்படையில் பொதுமக்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் வினிஷ் சரவணன்.